ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்கலாம். இது ஆஞ்சநேயர் கோயில் மிளகு வடை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம தண்ணியை சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகத்தை சின்ன மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு 80% மட்டும்தான் அரைக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தவே கூடாது. உளுத்தம்பருப்பை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது கூட நம்ம வடைக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச ஜீரக மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிளகு ஜீரகம் இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கணும். இது சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்படி பிசையும் போது உங்களுக்கு வடை போடுற பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வடை போடுற பதம் கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போது வடைக்கு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நம்ம வடையை எடுத்து போட்டுக்கலாம். இந்த வடை போடும்போது ஒன்று ஒன்றா போடுங்க. அதாவது ஒரு வடை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து அப்புறமா இன்னொரு வடையை போடுங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகு வடை சூப்பராக வெந்து வந்துடுச்சு. வேகும் போது ஒரு வேளை உங்களுக்கு பொங்குற போல் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அமுக்கி விடுங்க. அப்போ உங்களுக்கு உப்பி வராது. இப்படி நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஒரே கலரில் வெந்து சூப்பராக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். இது போல் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துட்டு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது இன்னும் கூட கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இந்த கலர் நமக்கு ரொம்பவே முக்கியம். அப்போ தான் எக்ஸாக்டாக நாமக்கல் வடை போல் நமக்கு இருக்கும். ஆஞ்சநேயர் கோயில் வடை யாருக்கு தாங்க பிடிக்காது. இது போல் நம்ம வீட்லேயுமே செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், கலர் கூட கரெக்டாக இருக்குல்ல. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது போலவே நான் மற்ற வடைகளையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி மாவு சேர்த்தும் போது வடை நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை அரிசி மாவு உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் அப்படியே கூட உளுத்தம்பருப்போட போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.